शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறுபாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அகிலமாயிருக்கும் அருணாச்சல அகம் புகம் தீர்க்கும் அககுகை சிறையாய் அமர்வித்ததென் கொல் அருணாச்சல அகிலம் பழித்திடும் அருணாச்சலா இப்பழி தப்புனையே நினைப்பித்தாய் இனி யார் விடுவார் அருணாச்சலாயா இனிடும் அன்னையில் பெரிதருள் பொறிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா உனையே மாற்றி ஓடாதுளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா என்னை எழித்தி போதனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலாயா நின்ற உலகம் என்னை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா ஐம்புல கைவர் அகத்தினி புகும்போது அகத்தினிலேயோ அருணாச்சலாயா ஒருவனா முன்னை கொடுத்தவர் வருவாரும் இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஓம்கார பொருள் உயர்வில்லோயுனையார் அறிவார் அருணாச்சல ஔவை போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுதை காணுவதெவர் அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா. முதல்ல திரு ஞான சம்பந்தர் பாடியது ஒரு அண்ணாமலை பாட்டு. உன்னாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் உன்னாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவீதிரல் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வீணை வழுவா முன்னம் அருமே நாவுக்கரசர் பாடிய ஒரு பாட்டு. அதுவும் அண்ணாமலை தேடி சென்று திருந்தடியே துமில் தேடி சென்று திருந்தடியே துமில் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கை தொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே அண்ணாமலை கை தொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே.
திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்துகரத்தனை அனைமுகத்தனை இந்தினம் விரைவோல் ஏற்றனை நதிமரங்களை ஞான கொழுந்தினை புதியில் வெட்டடி போற்றுகின்றேன். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நினைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையார் துழையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே தரன் நாங்களே. பக்தியுடன் தமிழையும் கலந்துவிட்டு என் தாயார் தங்கம்மாளின் திருவள்ளி ஐயன்பர்களே, ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச புராணங்களை சிறப்பை கொண்டே நான் நம் நாட்டிலே நம்மை போல் பிறந்து நம்மை போல் வாழ்ந்து நமக்கெல்லாம் ஆத்ம ஞானத்தை அளித்த மகான்கள் வரிசை பேச வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டு தொடர்ந்து அத்தகைய சொற்பொழிகள் நிகழ்ந்து வந்து இருக்கின்றன. சென்ற வாரம் முதல் சொற்பொழிவாக ஆதிசங்கர வரலாறு ஸ்ரீ சங்கர விஜயம், ஸ்ரீ ராமானுஜ பெருமை, ஸ்ரீ மத்வர், ஸ்ரீ ராகவேந்திர இந்த தலைப்பிலே உரையாற்றினேன். சென்ற வாரம் ஸ்ரீ சீரடி சாய்பாபாவும் சத்ய சாய்பாபாவும் என்ற தலைப்பிலே உரையாற்றினேன். இன்றைய தினம் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி உங்களோடு சிந்திக்கலாம் என்ற பேராகவும் கொண்டு வந்திருக்கின்றேன். சொற்பை தோங்குவதற்கு முன்பாக எல்லோரும் 3 முறை சொல்லுங்கள். ஓம் அருணாச்சலாய நமஹ. 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 1896ஆம் ஆண்டு ஒரு 16 வயது நிரம்பிய பாலகன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். உடம்பு சரியில்லை என்றவனுக்கு ஏனோ சிந்தனைகள் எல்லாம் ஓட ஆரம்பித்திருக்கும். நான் இறக்கப் போகிறேன், இறந்து போனால் என்ன நடக்கும்? அவன் சிந்திக்கின்றான். என்ன நடக்கும்? சிந்திக்கின்றான். கால்களை நீட்டி படுக்கிறான், கைகளை அசைத்து படுக்கிறான், நல்லாக்க படுக்கிறான். இதோ நான் இறந்து விட்டேன். சடனமோடு இருந்தான் அவன். இறந்தால் மூச்சு நின்று விட வேண்டுமே. மூச்சை நிறுத்துகிறான். மூச்சையும் நிறுத்து உடலை சவம்போல் நீட்டி படுத்திருக்கின்றான். அவன் கண்ணெதிரே அவன் இறந்து விடுகிறான். உடனே அவனை உறவினர்களெல்லாம் வந்து கதறுகிறார்கள். இறந்து போனாயே என் மகனே என்று கதறுகிறாள் தாய். என் அருமை நண்பனே என்று உறவினர் கதறுகிறார்கள். எல்லாத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் சரீரத்தை தூக்கிக் கொண்டு நெருப்பிலே போடுகிறான். எரிகிறது எரிகிறது சரீரம். பார்த்து கொண்டிருக்கிறான். இதோ நான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றேனே. இறந்த போன என் காட்சியை நான் பார்க்கிறேன், அது எரிகின்ற காட்சியை நான் பார்க்கிறேன். அது எப்படி என்னால் முடிகிறது? சிந்தித்தான் சிந்தித்தான். கிடைத்தது விடை. எரிந்தது உடல்தான். ஆத்மா ஆத்மா எரியாதது, ஆத்மா என்று நினையாதது என்று புரிந்து கொண்டான். அந்த ஆத்மா அனுபவத்தை பெற்றான். அந்த 16-17 வயதில் இருந்த பாலகன் அவன்தான் 1879ஆம் ஆண்டு திருச்சுழியிலே சுந்தரமையர் அழகமை இந்த தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அற்புதமாக அவனுக்கு அண்ணா ஒரு நாகசாமி ஒரு அண்ணா இருந்தார்கள். ஆனந்தமாக இருந்தான். படிப்பு என்பது அதிகமாக நாட்டம் இல்லை அவனுக்கு. முதலிலே திருச்சூயிலே படித்தான், திண்டுக்கல்லிலே படித்தான், பிறகு மதுரை ஸ்காட் மிஷன் பள்ளிக்கூடத்திலே படித்தான். அவன் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு பலவிதமான எண்ணங்கள் வருகிறது. ஆனால் படிப்பிலே நாட்டம் இல்லை. படிப்பிலே மட்டும் நாட்டம் இல்லை. ஆனால் இன்னமும் ஒரு செய்தி அவன் காதிலே விழுகிறது. அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். அருணாச்சலம் என்றால் என்ன? அது மலையா?
கடவுளா மனிதனா? யார் அந்த அருணாச்சலம்? தெரியாமல் தெரியாமல் தவிக்கின்றான். அவனுக்கு கிடைத்த ஒரு விடை. வருகிறான் வீட்டுக்கு, வந்து வீட்டில் சொல்கிறான், நான் அருணாச்சலத்தை தரிசித்து விட்டு வந்தேன். நிமிருகிறான் இந்த பையன். அவன் பெயர் வேங்கட ராமன் அல்லது வேங்கட ரமணன் என்று பெயர். ரமணன் என்றே நான் வாய்ப்பு முறை. நிமிருகிறான், தாங்கள் அருணாச்சலத்தை பார்த்தீர்களா? அருணாச்சலம் பார்த்தேனா? அங்கிருந்தான் வருகிறேன். அங்கிருந்து வருகிறான். அருணாச்சலம் என்றால் என்ன? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை குறை கொண்டிருக்கின்ற ஈஸ்வரர் தான் அருணாச்சலேஸ்வரர். திருவண்ணாமலை இருப்பது ஈஸ்வரரா? திருவண்ணாமலை திருவண்ணாமலை அருணாச்சலம் அருணாச்சலம் என்று அவன் நினைக்கிறான். அப்பா, எனக்கு நீ தரிசனம் கொடுக்க மாட்டாய். 16 வயது பாலன் புலம்புகிறான், புலம்பிக் கொண்டிருக்கிறான். பாடத்திலே சரி கவனம். இலக்கண பாடம் ஆசிரியர் வருகிறார். வேங்கடராமனா, நீ சரியான இலக்கண பாடத்தை படிக்கவில்லை. நீ படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கிறது. நீ படிக்காத காரணத்தினாலே அதை நிறைய தடவை எழுதி கொண்டு வர வேண்டும் என்று அவன் சொல்லுகின்றான். மிக பெரியாக அதை எழுதிக்கொண்டே இருக்கிறான். கவனம் கூட அருணாச்சலம் அருணாச்சலம். உன் அண்ணா வருகிறார். நாகசாமி, என்னடா பண்ணி கொண்டிருக்கிறாய்? இலக்கணம் எழுதி கொண்டிருக்கின்றேன். இலக்கணம் எழுதி கொண்டிருப்பதாக சொல்லுகிறாய். நான் அடிக்கடி உன்னை கவனித்துக் கொண்டு வருகிறேன். நீ கண்ணை மூடி இதை தியானம் செய்து கொண்டிருக்கிறாய். இல்லை என்ன? என்ன இல்லை என்ன? ஒழுங்காக பாடத்தை படி. இப்படியெல்லாம் இருப்பவனுக்கு இங்கே என்னடா வேலை? இப்படிதான் இருப்பவனுக்கு இங்கே என்ன வேலை? எனக்கு இங்கே என்ன வேலை என்று சிந்திக்க ஆரம்பித்தான். அதே நேரத்திலே அவன் அண்ணா பெறுகிறார். 5 ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன், கொண்டு போய் என் காலேஜ் சீசை கட்டிவிட்டு வா. பள்ளிக்கூடம் போகும்பொழுது 5 ரூபாய் எடுத்துக்கொண்டு போ. சரி என்ன என்கிறான். 5 ரூபாய் எடுக்கிறான். அருணாச்சலம், இங்கே இப்படியெல்லாம் இருப்பவனுக்கு இங்கே என்ன வேலை? எனக்கு என்ன வேலை இங்கே? என் தந்தை நீ அழைக்கிறாரா? தீர்மானம் செய்து விட்டான். அருணாச்சலத்தை பார்த்து ஒரு 3 ரூபாய் எடுத்துக்கொண்டான். 2 ரூபாய் வைத்தான். ஒரு கடிதம் எழுதினான். நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி இடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன். இதுவரை நான் என்று சொன்னோம். அடுத்த பாடத்தை போடுகிறான். இது நல்ல காரியத்துக்குத்தான் பிரவேசிக்கின்றது. ஆகியால் இந்த காரியத்துக்காக ஒருவரும் விசனப்பட வேண்டாம். பணம் பொருள் செலவு செய்து என்னை தேடவும் வேண்டாம். உன் சம்பளத்தை நான் இன்னும் செலுத்தவில்லை. இதோடு 2 ரூபாய் வைத்திருக்கிறேன் என்று கடிதம் எழுதிவிட்டு புறப்பட்டு விட்டான் வேங்கடராமன். அருணாச்சலம் எங்கே இருக்கிறது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எங்கே இருக்கிறது நினைத்தான். திண்டிவனத்தின் அருகிலே இருப்பதாக சொன்ன உடனே கையில் இந்த 3 ரூபாயில் 2 ரூபாய் வைத்து விட்டான். திண்டிவனத்துக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிக் கொண்டு ரயில் ஏறிவிட்டான் வேங்கடராமன். அங்கே ஒரு முஸ்லீம் மௌலி இறை அருள்நாள் என்ற மதங்கள் என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் இவன் சிந்தனையோ எங்கேயோ இருக்கிறது. அவர் பேசிக்கொண்டே இருந்தவருக்கு இவனின் மேல் கவனம் என்று கொண்டிருக்கிறது. தம்பி, ஐயா, நீ எங்கே போக வேண்டும்? நான் திருவண்ணாமலை போக வேண்டும். திருவண்ணாமலை போவதற்கு எங்கே போகிறார்? திண்டிவனத்தில் இறங்கி போக வேண்டும் என்று சொன்னார்களே. திண்டிவனத்தில் இறங்கி போக வேண்டாம் அப்பா, விழுப்புரத்தில் இறங்கி போகலாம். விழுப்புரத்திலேயா? சரி என்றால் விழுப்புரம் வந்து இறங்கி பசி இல்லாத பசி இருந்தவுடன் கையில் பார்த்தான். அதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற காசிலே மாம்பழப்பட்டு என்ற கிராமத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட்டை வாங்கி கொண்டான். நேராக அரையநல்லூர் என்ற ஊரில் வந்து தள்ளிவிட்டான். ஒரு சிவஸ்தலம் அப்படியே படித்திருக்கின்றான். ஜோதி தெரிந்தோம். நமச்சிவாய். எல்லோரும் சொல்லி ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவா சிவா, அருணாச்சலா, என்னை அழைத்து விட்டாகப்பா என்று ஆனந்தத்தோடு ஓடி வருகிறான். அருணாச்சலா அருணாச்சலா, இதை தேடிக்கொண்டு வருகிறேன் என்று வந்து கொண்டிருக்கிறான். திருக்கோவிலுக்கு சென்று விட்டால் அங்கிருந்து சென்று விடலாம் என்று சொல்ல
திருக்கோவில் கொண்டு சேர்கிறாங்க. இந்த பட்டாச்சாரியார் பூஜை செய்துவிட்டு பட்டேஸ்வரர் எடுத்துக்கொண்டு போகிறார். ஐயா பசிக்கிறது, ஏதேனும் தருது. உங்களை மாதிரி வித்து வெட்டி பசங்களுக்கெல்லாம் இங்கே சாப்பாடுலாம் கிடையாது. இந்த பட்டைச்சோறுலாம் யாராருக்கும் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கு, அவள் தான் கொடுப்பேன் என்று அந்த குருக்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு மேலக்கார். ஐயா, அந்த குழந்தை 17 வயசு பாலகன் பசி என்று கேட்கும் பொழுது கையிலே சோற்றுப்பட்டை வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுகிறேன். ஐயா, எனக்கு கொடுக்க போகிறீர்கள் அல்லவா பட்டைச்சோறு? ஆமாம், அதை அவனுக்கு கொடுக்கும். அந்த பட்டைச்சோற்றை அவனுக்கு கொடுக்கும். அந்த பட்டைச்சோற்றை அவனுக்கு கொடுத்தான். சாப்பிட்டுகிறான். அவன் போய்கொண்டிருக்கின்ற பொழுது முத்துகிருஷ்ண பாகவன் என்று பாகவன் வருகிறார். அதை பார்த்து தன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அன்றைய தினம் கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமியிலே முத்துகிருஷ்ண பாகவன் வீட்டுக்கு செல்கிறான். பார்த்து மாமி ரொம்ப ஆனந்தமா பட்சணங்கள்லாம் கொண்டிக்கொண்டு, அப்பா சாப்பிடப்பா சாப்பிடப்பா என்று கொடுக்க ஆனந்தமா சாப்பிட்டான். இனி நாம் விலக்கு போக வேண்டியது. திருக்கோவில் போய்விட்டு அங்கிருந்து நாம் நேராக திருவண்ணாமலை போக வேண்டும் என்று இருக்கிறான். கையிலே காசு, எல்லா காசும் தீர்ந்து விட்டது. சென்று நிறுத்தான். காதிலே கடுக்கன் தெரிந்தது. ஐயா, 2 கடுக்கனையும் உங்களுக்கு தந்து விடுகிறேன். எனக்கு ஒரு 4 ரூபாய் நீங்கள் கடனாக தர முடியுமா? தாராளமாக தருகிறேன், தருகிறது. 4 ரூபாயை கொடுக்க கடுக்கனை அணிவித்தான். கொஞ்சம் தின்பண்டங்களையும் கொடுத்தால் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சேர்ந்தான் திருவண்ணாமலை. அன்றைய தினம் கூட்டமும் இல்லை. இமாச்சலேஸ்வரன் பார்க்கிறான். ஆஹா, எப்படியே அற்புதமான ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது என்று பார்த்து அவனுக்கு ஆனந்தமாக வருகிறான். நுழைந்தவுடன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, நீ அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உன்னை அடைந்தேன். நானா வரல, நீ தான் என்ன வான் கூப்பிட்ட. என்னை வான் கூப்பிட்டே இல்லையாப்பா? அழைப்பை ஏற்றுக்கொண்டு உன்னிடம் வந்திருக்கிறேன்ப்பா என்று அவர் சொல்கிறார். பக்கத்திலே ஐயன் குளம் என்று குளம் இருக்கிறது. அருகிலே வருகிறான். வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாவிதன் வந்தான். ஐயா, முடி இறக்க வேண்டுமா? முடி இறக்க வேண்டுமா? சரி, முடி இறக்க வேண்டும் என்றால் சரி இறக்கிவிடு என்றால் நாம் மொட்டை எடுத்து விட்டான். முழுமையாக மொட்டை எடுத்து விட்டான். பார்க்கிறான், என்ன என்னை வாயிட்டு அழைத்தார், வந்தேன். வந்த இடத்திலே என்னை மொட்டை எடுத்து விட்டார்களே, நான் என்ன துறவி ஆகிவிட்டேனா? ஆம், துறவி ஆகிவிட்டேன் என்கிறான். துறவிக்கு என்ன வேண்டும் என்றான். திடீரென்று வேஷ்டி அது கிழித்தான். கௌபீனமாக கட்டிக்கொண்டார். கௌபீனமாக கட்டிக்கொண்டு கையில் இருந்த பட்சங்களை எல்லாம் குளத்திலே வீசி எறிந்தான். எனக்கு இதற்கு நான் உண்மையான துறை என்று எண்ணினான். பூங்கலை அழுத்தான், தூக்கி போட்டான். 1000 மண்டபத்திலே அமர்ந்து விட்டான் ரமணன். பின்னால் நாம் அழைக்கப் போகின்ற ரமணன் யாரோ ஒரு பாலகன் வெறும் ஒரு கௌபீனத்தை கட்டிக்கொண்டு 1000 மண்டபத்திலே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், ஒரு வயசானவங்க கட்டியிருந்தா ஏதோ அவன் மேலே ஒரு மதிப்பு தோணும். ஒரு சின்ன குழந்தை கட்டியிருந்தா அது மேலே ஒரு ஆசை தோணும். இது வாலிபன், 17 வயசு வாலிபன் ஒரு கௌபீனத்தை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தால் ஒரு வேடிக்கை தான். வந்தவர்களெல்லாம் மீது கல்லெடுத்து போட ஆரம்பித்து விட்டார். எங்கிட்ட எங்கெங்கும் பார்த்தால் அவனுக்கு எதுவுமே தோன்றவில்லை. அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று பார்த்தால் எதிரே பாதாள லிங்கம் இருந்தது. அவன் பாதாள லிங்கம் நுழைந்தான். அடியிலே இறங்கி கொண்டு போயிருந்தது இடம். இறங்கினான். பாதாள லிங்கத்தின் அடியிலே திருவண்ணாமலை கோவிலே அமர்ந்தான். அந்த வேங்கட ரமணன் என்ற பாலம் 17. அவ்வளவுதான். அமர்ந்தான். அன்ன ஆகாரம் இல்லை, சுய நினைவில்லை. எறும்புகளும் பூச்சிகளும் உடலெல்லாம் அரிக்க புண்ணாகி போனது. ஏதுமே அறியாமல் பல வருடங்கள் அங்கேயே கிடந்தான். அதே ஊரிலே சேஷாத்ரி சுவாமிகள் ஒருவர் வந்தார். சுவாமிகள் சொன்னார், ஒரு சமயம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, உண்மையான மகானை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த பாதாள லிங்கத்திலே ஒரு இருப்பார்கள் பாருங்கள் என்று சொல்ல ஊனி தேடினால் அவரை தூக்குகிறார். உடலெல்லாம் அடித்து
உண்ணாகி போய் எதுவுமே இல்லாமல் சுய நினைவற்றிருந்தவனை தூக்கிக் கொண்டு அழைத்து வந்தார்கள். அதன் பிறகு அவர் பார்க்கிறதற்கு நிறைய கூட்டங்களாக விட்டனர். முதலிலேயே அவருக்கு கயன்றது வீடு, அப்புறம் கடுக்கன் கயன்றது, இப்போது முடியும் கயன்றது, வாழ்வு கயன்றது. ஒன்றொன்றாக அவனை விட்டு விலகி போனது. அவனாக விலக்கினான் என்று சொல்லுவதை விட அது தானாக விலகி போனது. அற்புதமான ஒரு துறவியாக வந்தான். அப்படியேற்பட்டவன் மிக பெருமையாக பார்க்கிறோம் என்றே குருமூர்த்தம் என்று ஒரு இடத்திலே வந்து தங்கினான். ஒரு அற்புதமான இடம். திருவண்ணாமலையில் பல இடங்கள் இருக்குது. மலையாட்சிவாரம், உச்சிவாரம், அடிவாரங்கள், அங்கே எங்கேன்னு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களும் ஒரு இடம். அது ஒரு இடம் பேர் குருமூர்த்தம் பெயர். இந்த ஐயன் குளத்து அருகில் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் கூட பார்க்கலாம். அந்த பிள்ளையார் கோயில் அங்கே ஒரு பூசாரி பூசிட்டு இருந்தார். பேர் பழனிசாமின்னு பேர். அப்போ ஒரு பக்தர் வர என் மோகன் மந்திரம் சொல்கிறா எல்லாம் கேட்டால் அவருக்கு இந்த ஐயன் அந்த குருமூர்த்தத்தில் போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டார். சாமி, இந்த கல்வி சாமி இருக்கே, இதை விட அந்த கருணாசாமின்னு உட்காந்துருக்கு, அதை பாருங்க. பழனிசாமிக்கு என்னமோ அடிச்ச மாதிரி இருக்குது. இது கல்விசாமியா? பிள்ளையார் வெறும் கல்விசாமியா? கருணைசாமி ஒரு குருமூற்றத்தில் இருக்கிறதா என்றால் புறப்பட்டு நேரே போனான் அந்த பழனிசாமி. ஆஹா, என்ன உண்மை, என்ன அழகு! அவரை அழைத்து விட்டான். அவரோடு இருக்க ஆரம்பித்து விட்டான். மிக 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 பெரிய அளவிலே அவரை பற்றி மிகவும் சொல்லப்பட்டது. நிறைய பேர் கூட்டம் ஆரம்பித்தார். பல பேர் கூட்டம் கூட்டமாக வருகிறது. பாலகன் அவன் யார் எதுன்னு ஒன்றும் தெரியாது. அன்னாகாரத்தை பற்றி கவலை இல்லை, யாரிடமும் பேசுவதில்லை. சாதாரண ஒரு பூச்சி இருப்பவர்கள் பார்த்தார்கள். இவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். இவன் யார் என்று தெரிவதற்கு ஒரு திட்டம் போடலாம். என்ன திட்டம் போடுகிறீர்கள்? மிரட்ட முடியுமா? விரட்ட முடியுமா? இல்லை, உள்ளத்தால் கவர முடியும். அருகிலே சென்றார். ஐயா, தாங்கள் யார் என்ற பெயர் உண்மை எங்களுக்கு தெரியும் வரை நாங்கள் சாப்பிட மாட்டோம், உபவாசம் இருப்போம் என்று அதை சுற்றி அமைந்திருக்கிறார். எப்படி எடுத்தார்? வெங்கடராமன் திருச்சுழி திடீர். வெங்கடராமன் திருச்சுழி, வெங்கடராமன் திருச்சுழி பேர் பெறுகின்றார். அண்ணாமலை தம்பிரான் என்று ஒரு இருந்தார். பல ஊருக்கெல்லாம் செல்லக்கூடியவர். அப்படி சென்றவர் மதுரைக்கு சென்றார். மதுரையை சொன்னார், திருவண்ணாமலையிலே ஒரு பாலகன் சாமியாராக அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் வேங்கடராமனாம், திருச்சுழியாம் என்று சொன்னவுடன் இது பரவ ஆரம்பித்திருக்கிறது. நெல்லையப்பர் என்று சித்தப்பா அவருக்கு இருந்தார். சித்தப்பா வீட்டில் இருந்த பொழுதுதான் இந்த மரண அனுபவத்தை, முதல்வனை பார்த்தமே ஆத்மானுபவத்தை அவன் அடைந்தான் என்று சொன்னேனே. அது அந்த சித்தப்பா வீட்டில் இருந்த பொழுதுதான் ராமனுக்கு அந்த அனுபவம் கிடைத்தது. சித்தப்பா ஓடோடி வந்தார். விசாரித்துக் கொண்டு வந்து என்னை பார்த்தார். நான் சித்தப்பா வந்திருக்கேன்டா கண்ணா, நெல்லையப்பர் வந்திருக்கேனப்பா, வாய் திறந்து பேசக்கூடாதா? நானும் சித்தப்பா, என் வீட்டில் இருந்திருக்கிறாய். இந்த பதிலும் இல்லை. திரும்பி போனார். போய் அங்கே அவருடைய தாயார் அழகம்மையிடம், அண்ணா நாகசாமியிடம் சொன்னார், அங்கே இருப்பவன் நம் வெங்கட்ராமன் தான், கவனம் தான், ஆனால் வாய் திறந்து பேச மாட்டேன் என்கிறான். நம்மை அவன் சரியாக கவனித்த மாதிரி கூட காட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னவுடனே அவர்களெல்லாம் புறப்பட்டு வந்து கதறி கதறி என்று கதறினார்கள். என்றால் ஒரு தாய் பாசம் என்பது சாமான பத்திரம் இல்லை. அவரவர் பிராரப்தப்படி அவரவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடவம் என்று இருந்தால் நடவாமல் நின்றால், நடப்பதற்கு ஏதேனும் தடை வந்தாலும் நடப்பது நடக்காமல் இருக்காது. ஆகினால் சினைப்பட வேண்டாம், இதுதான் திண்ணம் என்று எழுதி கொடுத்து விட்டார். அதுவும் சிவபிரகாசம் பிள்ளை என்ற ஒரு சீடர் அவர் ரொம்ப வற்புறுத்தியதனாலே, உன் தாயும் சகோதரர் வந்து மிகவும் ஆழ்த்தப்படுகிறார்களே, நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே அவர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அங்கிருந்து மிகவும் வருத்தப்படுகிறார்கள்.
யாரிடமே எந்த பாசமும் காட்டுவதில்லை. அவருடைய வாழ்வு எப்படி என்றால், அவர் மிகவும் சின்ன பையன், வீட்டை விட்டு 17 வயசில் ஓடி வந்தவன், படிப்பிலே நாட்டம் இல்லாதவன். ஆனால் அதுக்குள்ளேயே பெரிய புராணத்தை நிறைய படித்திருக்கிறான். சைவ சம்பந்தப்பட்ட நூல்களெல்லாம் படித்து மனதிலே வழங்கி கொண்டிருக்கிறான். பொதுவான அந்த அகடமிக் எஜுகேஷன் என்று சொல்வார்களே, அந்த இலக்கணங்கள் அது போன்றவற்றை எல்லாம் நிகழ்ந்து போன்றவையெல்லாம் அந்த மண்ணிலே ஏறவில்லையே தவிர மற்றவையெல்லாம் அவனால் புரிய முடிந்திருந்தது. அப்படி வாழ்ந்து வந்தவனுடைய பல வரலாற்றை எல்லாம் இந்த தினம் ஏதோ சோதனைப்படுகிறது விளக்கிட்டு ஒரு ஆந்திராவிலும் இளைஞ வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் பல இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எத்தனை இடங்களுக்கு போனாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கல, அதான் உங்களை தரிசனம் பண்ண வந்தேன்னா. ரமணன் சொன்னார், நீ வந்த வழியே போயின்னார். கஷ்டப்பட்டு ஒரு தரிசனம் பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கான். அவர் சாதாரணமாக சொல்கிறார், நீ வந்த வழியே போ. அவனுக்கு ஒன்றும் புரியல. பெரிய மகான் சொன்னாலே நான் பார்க்க வந்தேன், ஆனால் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா, நீ வந்த வழியே திரும்பி போன்னு சொல்லிட்டார். அதுக்கு இந்த பண்டிதர் சொன்னார், அவனுக்கு பொருள் என்ன தெரியுமா, நீ எந்த ரூட்லேயும் வந்தேன்னு அர்த்தம் இல்லை, எங்கிருந்து நீ வந்தாய், நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே அதுக்கு மிக அற்புதமான அவனுக்கு நான் என்பது ஆராய்ச்சி பண்ணுகிறான். இப்படியேப்பட்ட நான் என்பது எந்த வழியாக வந்தது என்று ஆராய்ந்தார். இது முக்கியமான பார்க்கணும்னு சொன்னோன்னா, இந்த நான் என்பது தான் அவருடைய அடிப்படையான ஒரு ரமணனை பற்றி உலகம் தெரிஞ்சுக்கணும்னா அவர் சொன்னது நான் யார். நீ உங்களை புறத்தெல்லாம் பார்க்கணும், புறத்தை பார்த்து அதை பார்த்து சொல்கிறோம், எதை பார்த்து சொல்கிறோம், நமக்கு என்ன தெரியும், படிச்சதை வச்சு சொல்கிறோம். நீ உன்னை பற்றி சிந்தித்திருக்கிறாய். இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி உதிர்ந்தா என்ன கேள்விப்பட்ட விஜய கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவார், பெரிய தத்துவ ஞானி ஜேகே. அவர் என்ன சொல்லுவார், இந்த தியாசாபிள் சொசைட்டியில் இருந்தார். அவர் இருந்தவர் என்ன சொல்லிட்டார், இந்த குருமார்களே இருக்கக்கூடாது, நீ குருவோடு இருந்தால் குரு சொல்கிறதால நீ கேட்குற, உனக்கா சுய சிந்தனை அங்கே இல்லையே. சுய சிந்தனையோடு படிக்க அந்த அடையாளம் கூட அந்த பள்ளிக்கெலாம் ஆரம்பிச்சார். அதாவது மாணவர்கள் வந்து சாதாரணமாக தானே ஒரு குறிப்பிட்ட அட்டண்டன்ஸ் போட்டு பாடனுடைய லிஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி தான் படிக்கணும், அந்த மாதிரி தான் படிக்கணும்னு சொல்லாமல் சுயமாக மாணவர்கள் படிக்க வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்ல வேண்டும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி சுய சிந்தனையை தூண்டியது தான் ரமணனுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர் பிறகு சொல்கிறார். இந்த நான் என்ற அதுக்கு ஒரு சுருக்க விளக்கங்களை நம்ம பார்ப்போம். லைட்டு போகிறதுனால முக்கியமான சமாச்சாரம்னால அதை பார்ப்போம். நான் என்பது என்ன? சப்த தாதுக்கள் இருக்கிறதே, அந்த சப்த தாதுக்களால் இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த சனி. தான் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நான் சொல்லுகின்ற முறை செய்யலாம் இருக்கலாம், அந்த தத்துவத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் இருக்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த ஸ்தூல தேகம் என்பது இதுதான் நானா? நான் அப்படின்னா சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் எனும் பஞ்ச விஷயங்களில் பஞ்சேந்திரங்கள் இருக்கிறது. பார்க்கிறோம், உணர்கிறோம், சுவை உண்ணுகிறோம், அவைகளால் நான் அவையும் நான். தனித்தனியை அறிகின்ற செவி, மெய், கண், நாக்கு, மூக்கு என்ற ஞானேந்திரங்கள் ஐந்து அவை நாயா? அப்படின்னா நான் என்ன? பேச்சு, நடை, அழித்தல், மலங்கழித்தல் போன்ற கர்மேந்திரங்களை செய்கிறோமே, அது நானா? அதுவும் நான். அப்படி என்றால் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களும் நான் இல்லை, நீ செய்கின்ற கர்ம இந்திரியங்களும் நான் இல்லை. மனம் நானா? அதுவும் நான் என்ன? சுவாசாதி 5 தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்ச வாயுக்களும் நான் உண்டு. பஞ்ச வாயுக்கள் அபானேஸ்வர அதானேஸ்வரம் அதை செஞ்சதில் பண்ணுமே, நைவேத்தியம் பண்ணும்போது சொல்லுமே, அதெல்லாம் நம்மளாம் ரொம்ப அற்புதமாக ஆராய்ச்சி பண்ணி வச்சிருந்தோம். அந்த காலத்தில் இத்தனை விதமான வாயுக்கள் உடம்பு இருக்கிறது. நல்ல வாயுக்கள், கெட்ட வாயுக்கள். விசர்ஜனம் பண்ணுறதெல்லாம் கெட்ட வாயு. இந்த கெட்ட வாயுக்கள் நம்மை விட்டு போய்விட வேண்டும், நல்ல வாயுக்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். நினைக்கின்ற மனமும் நான் என்று. விஷயங்கள் நாம் இல்லை, பஞ்சேந்திரியங்கள் நாம் இல்லை, கர்மேந்திரியங்கள் நான் இல்லை, ஞானேந்திரியங்கள் நான் இல்லை, நினைக்கிற மனசும் நான் இல்லை. அப்படின்னா நான் யார்? சர்வ விஷயங்களும் எல்லா தொழிலும் அற்று விஷய வாசனைகளும் மாத்திரம் பொருந்திருக்கும் அஜானமும் நான்.
எனக்கு ஒன்றுமே தெரியாது. இதை ஒன்று சொல்லுவார், படித்தவனை விட ஒன்றுமே தெரியாதவன் நிம்மதியாக வாழலாம். இந்த போய் கேட்டானா, கிராமத்தில் இன்டர்வியூ பண்ணானா, பண்டிட் ஜவஹர்லால் நேரு யாருனானா, ஏதோ மலைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னானா. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எந்த கவலையுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறோம் அவன் தான். அவனுக்கு இந்த எக்ஸ்டர்னலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவலையும் இல்லை, நிம்மதியாக அவன் தூங்கினான். நாங்கள் உலகத்துடைய நாகரிக வளர்ச்சி முத்த என்ன ஆகுது? விஞ்ஞானம் வளருது. விஞ்ஞானத்தினால வரக்கூடிய பொருள்கள் நிறைய கிடைக்க நமக்கு திருப்தி கிடைக்கல. ரேடியோன்னு ஒன்று இருக்கு, அது நம்ம காதில் வந்து விழுந்து கேட்டால கிராமங்கள்னா அந்த ரேடியோ ஒன்று வச்சுட்டு எல்லாரும் கூடுவார் இந்த நேரத்துக்கு வரும்னு சொல்லி. அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டும் வந்து நீ பாடின பாட்டி நீயே கேட்கலாம். நான் படிக்கிற காலத்தில் அந்த டேப் ரெக்கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ப்ரேயர் சாங் பாட சொல்லுவார், அது திருப்பி அது பாடுற மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம பாடுறதே அது திருப்பி பாடுறதே, அப்படி ஒரு அஞ்ஞானம். அப்புறம் டிவி உருவம் கண்ணுக்கு தெரியும் அப்படி ஒன்று, அதை பார்த்தா அதிக ஆனந்தம் தாங்கலை, அதுவே கலரில் வரும் தெரிஞ்சது. இப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளேயே சினிமா தியேட்டர் மாதிரி ஹோம் தியேட்டர் வருது. இன்னும் போக 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 இப்போ ஸ்கைப்னு வந்துருக்கு. இங்கேருந்தபடியே அமெரிக்காவில் கூட இருக்கு பேசலாம். ஒரு சின்ன விஷயத்தை இங்கே சும்மா வச்சுருந்தா, ஒரு டேப்போ ஏதோ செல்ஃபோன் வச்சுருந்தா அமெரிக்காவில் கூட முகத்தை பார்த்து பேசுகிறோம் ஸ்கைப். இவ்வளோ தூரம் விஞ்ஞானம் நடந்துட்டுருக்கே, சந்தோஷம் வந்து. இதை தாண்டி ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சா அது வேணும்னு தோணும். எவ்வளோ பேர் தூக்கி போட்டா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, கலர் டிவி வந்தோடனே எவ்வளோ பேர் ஹோம் டிவிக்கு போனால், ஹோம் தியேட்டருக்கு போனால். காரணம் ஆசை என்பது இருக்காது. ஆசை அருமின் ஈசனோடாகின ஆசை அருமின் தான் சொன்னான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்து ஆசையை நிறுத்த வேண்டும். இந்த ஒரே ஒன்று இதை முடிச்சுட்டு ஒரு ஆசைப்படுறேன். குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. குழந்தை கல்யாணம் ஆனவுடனே நான் பற்றட்டு வாழ்வேன். அப்புறம் கல்யாணம் ஆகிடுத்து, ஒரு பேரம்பேத்தி பிறக்கட்டுமேனு ஒரு ஆசை. பேரம்பேத்தி பிறந்தோடனே பற்றற்ற வாழ்க்கை. இந்த பற்றற்ற வாழ்க்கையை மனிதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். காசு இருக்கோ பணம் இருக்கோ எது இருக்கோ எது இருந்தாலும் கூட அவன் வாழில பற்றற்று வாழ வேண்டும் என்ற ஆசை வருவதே இல்லை. ஏதேனும் ஒரு ஆசை, பொருள் மீது ஆசை, அது உறவினர்கள் மீது ஆசை, இல்லை புற ஆசை, அக ஆசை, இத்தனை ஆசை இருக்கிறது. ஆசையை அறுத்தால்தான் வாழ்வு கிட்டும், கர்ம வினைகள் அறுவும்.